கொடுமையா இருக்கு. முதல் தடவை நீ இப்பதாமா கிச்சன்ல அவர் செய்யறப்ப நிக்கிறவர என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாருமா அப்படிங்கிறான். எந்த கரண்டியில போட்டு மசாலா வதக்குறாரு, எண்ணெய் ஊத்தாம தேங்காய் எல்லாருக்கும் எண்ணெய்யோ போதுன்ட்டாரு. எண்ணெய் போடுமா? நம்ம பாப்பாக்கு பாருங்க, தேங்காய் தான் உயிர். மீனை வந்து வேக வச்சு ஆற வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தேங்காய் துருவினேன், குழம்பு செய்யறதுக்காக தேங்காய் துருவினேன். அதே பார்த்துட்டு அந்த மீன் வேணாம்னு சொல்லிட்டு தேங்காய் கேட்கற கொடியாந்துருச்சு. தேங்காய் போட்டதுன்னா அது பாட்டு சாப்பிட்டு போய் தூங்குது. எப்படி ஒரு பூனை குட்டியா? ஏண்டிமா ஏண்டி தங்கப்பிள்ள தங்கப்பிள்ளை. நீங்க பாப்பா பாத்தீங்கன்னா சாஷா குட்டி எனக்கு அங்க வார அவர் செய்யற வேலையை போதும். இந்த கரண்டி வச்சுட்டு மரக்கரண்டி எடுக்கிறது இத போய் வச்சு இது எப்படி சுடுதாங்க கையில எப்படி நிக்கிறாங்க அந்த கார வெளியில சூடு. சாஷா குட்டியோ அந்த அழகு தேங்காய் சாப்பிடுவா. செல்லம் செல்லம் ஏய் கீழே கதை சாப்பிடாதடி, இது சாப்பிடு, இது இங்க சாப்பிடு. சாப்பிடும்போது இவளுக்கு வந்து இப்படி தலை சீவி விட்டு அவ பாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான். நல்லா இப்படி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு நல்லா கத்திரிக்காய் விட்டு. எவ்வளோ தக்காளி? தக்காளி 3 எவ்வளோ கத்திரிக்காய்? ஒரு 4 கத்திரிக்காய் விட்டு. சின்ன கட்டி வச்சுட்டு நாங்கள் பிரியாணி மாற்றிக்கலாம். அது வச்சுருவாங்க நான் பார்க்கறதுனால. அத்தாக்கு வந்து நான் இப்போ ஃபுல்லாக கத்திரிக்காய் என்னங்கத்தா சரி. எனக்கு சரியான தூக்கம். காலேஜுக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கி எப்படி தூங்க நான் சும்மா தானே படுத்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தூங்கிட்டேன். இது வந்து நான் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் அம்மா வந்து இல்லை இது எதுவுமே செய்யலை. அப்பா வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காரப்பொரி செஞ்சேன். அதை சிவானன்ட்ட கொடுத்து சிவானன் தான் ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு டைம் வந்து குக்கீஸ் செஞ்சேன். அந்த குக்கீஸ் செஞ்சப்போ வந்து சிவானன் தான் டேஸ்ட் பார்த்தாங்க. சத்தியமாக சூப்பராக இருந்தது. குக்கீஸ் வந்து நான் அவ்வளோ சூப்பராக செய்வேன்னு நானே எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அது நானே சொல்லிக்கிறேன். இது வந்து என் மனசு கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கே தெரிஞ்சு பரவாயில்ல. நான் சுத்தமாக ட்ரை பண்ணது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் சூப்பராக தான் இருந்தது. நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், ஓகேவா? இது வந்து இதான் அம்மா பார்த்தா செய்வேன். அம்மா தான் இது எப்பயுமே செஞ்சு தருவாங்க. சரி பொரி நிறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே போட்டு செய்யலாம்னு சொல்லி நான் இதை செஞ்சேன். சாப்பிட்டு பாருங்களா? நான் சாப்பிட்டு நான் ஒரு குழி தோண்டி வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றேன். சரி பழையக்கிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வச்சேன். சூப்பராக இருந்தது. ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் உப்பு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். உப்பு வந்து இதாக இல்லை. அது எனக்கு போட்டேன் நான் நிறைய உப்பாயிருச்சு. அப்புறம் சரியான காரம் தான் நான் சாப்பிடல. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சிட்டேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. இது யாருக்கு கொடுக்கலன்னு தெரில. அப்படியே ஆளுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் 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 போட்டு கொடுத்தா காலி ஆயிரும். 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா காலி ஆயிரும். இது கொஞ்சம், அதுக்கப்புறம் இது கொஞ்சம். அக்கா இங்க வரைக்கும் கருகி போச்சுண்ணா. இது நம்ம சொன்னோம்னா நம்ப மாட்டாரு. இது வந்து ஃபுல்லா கருகி போச்சு. அரைச்சு தரட்டா? அரைச்சு தரட்டா? நான் வந்து இப்போ இது புல்லட் மிக்ஸில அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் இங்க இருக்கு. சரி அம்மாட்ட கொடுக்கலாம். எங்க ஐயா காரமா இருந்துச்சு. எனக்கலாம் எக்கச்சக்க காரம் இதுல. உனக்கு குடுத்துச்சா ஸ்மா? நீ கொஞ்சம் இருக்கு, நீ சாப்பிடு. என்னது புதைக்கிறதுக்கு நிலமா? அவ்வளவுதான். இது மூடி எங்கம்மா? நான் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். வெறும் பொரியை வச்சிருந்தேன். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் டீ சாப்பிட்ற நேரம் எடுமா. இந்த இருக்குல்லம்மா வெறும் பொரி. ஏமா அப்படி பதற? இது நம்ம வந்து நல்லா செய்ய வர இங்க வளரவே இல்லை. அப்படியே தான் இருக்க. சரி அதெல்லாம் நான் இதா இப்படியே தான் இருக்கு. நான் வளருவேன். காம்ப்ளான் குடிச்சு வளரும். ஆனா சிவானா வந்து நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த அண்ணாலாம் வந்து காலேஜ் படிக்கும் போது வரைக்கும் குட்டியா தான் இருந்தாங்க. காம்ப்ளான் வந்து இது மாதிரி கிளாஸ் தானே, இல்லை இதை விட சின்னதா? ஜூஸ் கிளாஸ். அந்த நார்மல் ஜூஸ் கிளாஸ். ஓ போமா. நார்மல் ஜூஸ் கிளாஸ் இவ்வளவு பெரிய ஜூஸ் கிளாஸ்ல தான் வந்து அதனால தினமும் காம்ப்ளான் குடிப்பாங்க. இவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான் இல்லையா? இவ்வளவு பெருசுமா? அப்புறம் குடிக்கிறது விட்டுட்டேன். இவ்வளவு பெருசு. ஆனா
இருந்தாலும் இன்னும் சித்திரக்குள்ள மாதிரி இருப்பாங்களாமா. அதனால வந்து நீ எதுக்கு நானும் தேவையில்லாம காம்ப்ளைனுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன்? அதனால நானும் வந்து எவ்வளவு சூட்கேஸ் வாங்கின பணம் நீ காம்ப்ளைன் கம்பெனி கிட்ட இருந்து? எத்தனை BMW கார் வாங்கின? 10 நாலுல இருந்து எல்லாத்தையும் ஒரு கத்திரிக்காயை 4 வெட்டிட்டு இருந்தோம். அப்படிதான் நான் வெட்ட தெரியும் எனக்கு. ஏமாமா பாருங்க, அதுக்காக இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சீக்கிரம் போடுங்க மாமா. இந்த பக்கம் இருந்து நம்ம ஆள் பக்காங்கல்ல அவங்க இன்னும் நம்மளே வரமாட்டோம். ஸ்மெல் நல்லா சத்தியமா சூப்பரா இருக்கு. ஸ்மெல்ல நல்லா இருக்கு. அதான் இந்த குழம்புலாம் நல்லா இருக்குமான்னு தெரியல. அவர் என்ன சாம்பார் வச்சாலும் ஒரு டேஸ்டா தான் இருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு என்ன வச்சாலும் ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். உங்க அக்காவை நான் மட்டன் குழம்பு வச்சுக்கா சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நான் பாட்டு போட்டு ஒன்னாலதான் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற வாங்க நமக்கு. நான் வேற வெட்டி கொடுத்தேன். நான் வேற எல்லாம் தாஸ்மானாலதான் வரும். அப்புறமா அந்த கத்திரிக்காய் போட்டு குழம்பு ஏதாவது மிஸ்டேக் எல்லாம் உன்னாலதான் நான் பாட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. எதுக்கு நமக்கு? நீங்க எப்ப போடணுமோ அப்ப போடுங்க. எல்லாம் தான் வெட்டி சரி போடுங்க. நான் தான் எல்லாமே பண்ணேன். ஆமா நான் தான் பண்ணேன். சும்மா கிண்டிட்டு இருந்தா போதுமாமா? போய் அரைச்சிட்டு வேலை செய்யணும். தக்காளி வெட்டினது, தக்காளி நான் வெட்டினேன், கத்திரிக்காய் அந்த பிள்ளை அரைச்சது அந்த பிள்ளை சும்மா நின்று இப்படி நான் உங்களை யாருமே கூட கிடையாது. எல்லாம் நான் வெங்காயம்லாம் வெட்டி வச்சிருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்தோடனே போறீங்க. சாஷா அண்ணன் துரத்தி விட்டான உனிய. ஐயோ பிள்ளைய துரத்தி விட்டுருக்கையிலே. பிள்ளை ஏடா துரத்தி விட்ட? அதான் சொல்லுது அண்ணன் துரத்திட்டானாமா. ஐயோ பிள்ளைய துரத்திட்டான்டா. இந்த பாரு. சரிடா சரிடா அண்ணனை அடிச்சிருவான். இன்னுமா அண்ணன்கிட்ட போகாத. இல்லடா போகாத. கற்றுக்கோங்க. தூக்கிடணும் உடனே. அண்ணன் வந்து திட்டுனானா அக்கா திட்டுனாலான்னு கேட்டால் அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவங்கள போட்டு கொடுக்கறது. இது சரியான கேடி வேலை செய்வா. பார்க்கறது பாரு அண்ணன் மேலே. என்ன குழம்பு பேர் வைக்கலாமா? கத்திரிக்காய் போட்டுட்டு என்ன குழம்பு பேர் வைக்கலாமா? எனக்கு இது இப்படியே எடுத்து கொடுத்தா கூட பிடிக்கும். இது வந்து தேனி கத்திரிக்காய் குழம்பு. தேனி கத்திரிக்காய் குழம்பு. தேனி கத்திரிக்காய் குழம்பு போட்டு கிரேவியா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்று. அசு புளியங்காசு என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கா. செம்மை பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. கலர் சூப்பரா இருக்குமாமா. இதுதான் தேனி கத்திரிக்காய் குழம்பு. தேனியில் இப்படி கத்திரிக்காய் யார் செஞ்சாங்க? நான் தேனிக்காரன் தானே. நான் அப்ப காசிம் கத்திரிக்காய் குழம்பு தான் சொல்லணும். அது என்ன தேனி கத்திரிக்காய் குழம்பு? தேனியா வந்து செஞ்சு காசிம் கத்திரிக்காய் குழம்பு. ரைட் ஓகே. போட்டு லைட்டாக போட்டு 10 போட்டுக்கலாம். கிளியூத்தில் சூப்பராக இருக்குல்ல. சூப்பர் குழம்பு. காசிம் கத்திரிக்காய். காசிம் கத்திரிக்காய். காசிம் கத்திரிக்காய் குழம்பு. காசிம் கத்திரிக்காய் குழம்பு. குழம்பு இதுக்கு பேர். செய்முறை விளக்கம் 4-5 கத்திரிக்காய், 3 பெரிய வெங்காயம், எல்லாம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா மட்டன் செய்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கி விட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்தால் அந்த மசாலா. அது என்ன மசாலா? அதில் வெங்காயம் தேங்காய், சின்ன வெங்காயம் தேங்காய், அப்புறம் குழம்பு மசாலா அவ்வளோதான். நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றியாச்சு. காசிமோட வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி இனிமேல் நீங்களே செஞ்சுருங்க. நீ கொஞ்சம் புளி மாற்ற ஊற்றினா ரெடி ஆகும். புளி மாற்ற ஊற்றப்போம். ஆமா டெய்லி நீங்களே சமைச்சு. ரைட்டு. சரி வீட்டு சாப்பாடு இனிமேல் இதுவே சமைக்க விட்டுலான்னு நினைச்சேன். செஞ்சு விட்டுருக்கீங்க மொதல் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அவர் ஒரு மொக்கையாக ஒரு குழம்பு தருவார். மொக்கையாகவே இருக்க சாப்பிட்டீங்கல்ல. வேறு வழி இல்லைல்ல. ஆமாம் வழியில் சாப்பிட்டா நாங்கணும். மாமா நீங்கெல்லாம் அப்படி வச்சு தந்ததே இல்லை எனக்கு. நீங்கள் சும்மா பேசாதீங்க. நான் தான் வச்சு கொடுத்துருக்கேன். கறி குழம்பு வச்சு கொடுத்ததில்ல. நான் சாப்பிட மாட்டேன்ல கறி. நான் எப்போ கறி சாப்பிட்டேன்? அப்போ யார் சாப்பிட்டா? எங்கள் அண்ணன் சாப்பிட்டேன். அப்போ அவங்ககிட்ட போய் மசாலா ரொம்ப வந்துட்டு மசாலா தண்ணி தானே. இப்போ புளி ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு விட்டுரு. வேணாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க.
மாமா என்னாச்சு உங்க குழம்பு? இந்தா, புளி ready. அது காசிம் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கு பேரு உனக்கு தெரியாது. சொன்னாரா பேர் அவர் பேர் வச்சிருக்கிறாரு காசிம் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ வந்து நம்ம மாமா வந்து சமைச்சிட்டாங்க, சரி நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு கமெண்ட்டு நம்ம சேனலில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்கும். நம்ம செரின் வீட்டு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே ரொம்ப பாராட்டுவீங்க. சமையல் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, மாமியார் கிட்ட, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்கியிருக்கேன், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுலேயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் ஒருத்தர் போல இருக்கு, ஒரு தம்பி, அவங்க வந்து தனியாக சமைச்சு சாப்பிடுவாங்க போல. அப்போ நம்ம வீடியோ பார்த்து சமைச்சிருக்காங்க. சமைக்கிறப்போ இது எப்படி வருமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே சமைச்சிருக்காங்க. ஃபைனலாக வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் வந்திருக்கு. என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு, நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டு சாப்பாடு வந்து கிடைக்காம ஒரு தனியாக தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம மூலமாக ஒரு நல்ல சாப்பாடு அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அவர் தான் வீட்டில் சமைக்கிறாராம். சரியா எனக்கு பேர் வந்து நம்ம மொபைல் பார்த்தா தான் எனக்கு பேர் வந்து ஞாபகம் வரும், அதனால பேர் சொல்ல முடியல. அவர் தான் சமைக்கிறாராம். நான் போடுற சமையல் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கனால உங்கள் சமையல் பார்த்து தான் நான் வீட்டில் சமையல் பண்ணிகிட்ருக்கேன், பசங்களுக்கு அதான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப இந்த 2 கமெண்ட் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு மற்ற எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நம்ம பெண்கள் தான் நிறைய பேர் சொல்வீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆண்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் இல்லை, பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். குத்துமதிப்பா ஒரு பேர் தெரியுது, அது தப்பாயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பேர் சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாமாச்சு? மாமா குழம்பு வச்சிருக்காரு, அதையும் சாப்பிட சொல்லு. மாமா குழம்பு வச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மாமா வச்சிருக்காங்க. ஆமா, சைட் கேப்ல அவர் ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு. அவரோட குழம்பையும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவரு செஞ்சு செய்முறை விளக்கம் சொன்னீங்களா? சொல்லிட்டாராமா? செய்முறை விளக்கம் சொல்லியிருக்காரு. அதன்படி நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டு பெண்கள் வந்து உடம்பு முடியலையோ இல்லை சோம்பேறியா இருக்காங்களோ அப்படின்னு இருந்தா நீங்களும் ஒரு நாள் சமைச்சு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து யோசிக்கிறது என்னன்னா, நம்மனால என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒருத்தர் சமைச்சு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நீங்க சும்மா ஒரு தக்காளி தொக்காவது வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். பார்த்தா மட்டன் குழம்பு மாதிரி, சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். என்ன மட்டன் குழம்பு? மட்டன் குழம்பு தான் இருக்கும், ஆனால் வெஜ், பியூர் வெஜ். பாரு, இந்த மைய என்ன சொல்லிட்டு போறான் பாருங்க. நல்லா இருக்குடா, கலர் சூப்பரா இருக்குல்ல தம்பி. என்ன சிவா, கலர் சூப்பரா இருக்குல்ல? கலர் இல்ல, பாவக்காய் குழம்பு மாதிரி இருக்கா? அதான் அத்தா குழம்பு நீ குறை சொல்றியாடா அப்படின்னு அப்படியே கடிக்கிறான். கலர் டேஸ்ட் நல்லா இருக்கு, டேஸ்ட் செம்மையா இருக்கு.